Hello everyone, welcome to the world of algorithm design. இன்னைக்கு இந்த வீடியோவில் we are going to find out the kth smallest element. So usually நம்ம the smallest element in an array இல்லைனா second smallest, biggest, second biggest அப்படி தான் பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் வந்து finding the kth smallest element. Content of this is taken from the book How to Solve It by Computer by R.G. Dromey. Problem statement பாருங்க, randomly ordered array of n elements அப்படிங்கும்போது எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு சார்ட்டட் ஆர்டரில் இல்லை, அசெண்டிங் டிசெண்டிங்லாம் இல்லாமல் ஒரு ரேண்டம் ஆர்டரில் இருக்குது. we have to find out the kth smallest element in the set. இது வந்து ரெண்டு விதமாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அப்ரோச் என்னென்னா சார்ட்டிங் அண்ட் இண்டெக்ஸிங். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம we can do சார்ட்டிங். சார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டரில் இருந்ததுன்னா ஃபைண்ட் த kth smallest element in the kth place. அப்போ இந்த சார்ட்டட் அரேயில் kth எலிமெண்ட் வந்து வில் பி த kth ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். ஆனால் இது வந்து நம்மளுக்கு காஸ்ட்லி. சப்போஸ் 1000 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சார்ட் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணுறதை விட we can go for the next approach which is nothing but binary search on answer with partitioning. அதாவது பார்ட்டிஷனிங் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஜஸ்ட் லைக் குவிக் சார்ட், திஸ் we can call it as a quick select. ஏன்னா நம்ம இங்கே செலக்ட் தான் பண்ணிக்கிறோம், நம்ம சார்ட் பண்ணலை. So we are going to use the idea of partitioning used in quicksort to find the kth smallest element. So this is a more efficient way without fully sorting the array. Partitioning பற்றி நம்ம முன்னையே பார்த்துருக்குறோம். நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா you will get a full idea. Now this is a given array. அந்த அரேயில் we are going to take a value x at random. இருக்கிற ஏதோ ஒரு எலிமெண்ட்டை நம்ம ரேண்டமாக எடுத்துக்கிறோம். நம்ம அந்த எலிமெண்ட்டை பிவோட் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணி we are going to partition this the whole array. இந்த ஸ்டார்டிங் வேல்யூ L is equal to 0, லோயர் பவுண்ட் 0, அப்பர் பவுண்ட் வந்து n-1. நம்ம பார்ட்டிஷன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா all the elements to the left of that x will be less than or equal to x and all the elements to the right of that will be greater than x. நம்ம இந்த இடத்துல we are placing the x at the correct position. இது இந்த pivot element வந்து கரெக்டான பொசிஷனுக்கு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதனோட பொசிஷன், இது எத்தனாவது பொசிஷன் பார்க்க போகிறோம் and we can compare it with the k. இப்போ k வந்து less than the position of x அப்படின்னா k will be somewhere here. அப்படி இல்லாமல் k is greater than the position of x அப்படின்னா k will be somewhere in the right subset. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸில் என்னென்னா kth ஸ்மாலஸ்ட் இந்த சப்செட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அதை நம்ம பார்ட்டிஷன் பண்ணிடுறோம். நம்ம இப்போ கேவோட வேல்யூ வந்து இட்ஸ் கிரேட்டர் தேன் த பொசிஷன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது கே வில் பி இன் த ரைட் போர்ஷன், ரைட் சப்செட். ஸோ we are going to set L is equal to I and then we are going to partition this right subset. இந்த நியூ லிமிட்ஸ் எல்லையும் யூவையும் வச்சுட்டு we are going to partition it again. இதே கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா kth smallest is in the left subset. அப்போ இங்கே இருக்குது. இந்த டைமில் எல்லை நம்ம அதே ரீட்டைன் பண்ணிக்க போகிறோம், பட் u is equal to jன்னு வச்சுக்க போகிறோம் நம்ம. அப்போ இந்த பார்ட்டிஷன் இருக்கு இல்லையா, இந்த சப்செட்டு, இதை மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். ஸோ we are going to keep on partitioning till k is equal to position of the pivot element. இப்போ இந்த இடத்துல நம்ம வேறு எக்ஸை கன்சிடர் பண்ணும்போது ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு சப்செட்டுக்கும் வெவ்வேறு எக்ஸை எடுத்துக்கிட்டு பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். அந்த பிவோட் எலிமெண்ட்டோட பொசிஷனும் கேவும் சேம் ஆகிற வரைக்கும் we are going to repeat it. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல u is equal to jன்னு வச்சுட்டு we are going to repeat the partitioning process with the new limits of L and u. ஸோ worst case scenario என்னென்னா if x is too small or too big, நம்ம ரேண்டமாக எடுத்துருக்கிற நம்பர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா சின்னதாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பார்ட்டிஷன்ஸ், இந்த லெஃப்ட் பார்ட்டிஷன் ரொம்ப சின்னதாக இருக்கும், ரைட் பார்ட்டிஷன் ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் தென் kth பொசிஷன் எக்ஸ் பொசிஷன் வந்து will be very far away. So we have to do the partition of the right subset again. இதே எக்ஸ் வந்து டூ பிக்காக இருந்தது அப்படின்னா ரைட் சப்செட் சின்னதாக இருக்கும், லெஃப்ட் சப்செட்டு பெருசாக இருக்கும். அப்போ லெஃப்ட் சப்செட்டை மறுபடியும் நம்ம பார்ட்டிஷன் பண்ண வேண்டியிருக்கும். Now we'll see the strategy.
we are choosing a pivot element from the array, and the pivot element can be a random number or it can be the last element of the array or the first element of that array. ஏன்னா randomly ordered தானே. And then partition that array into two subarrays based on the pivot element. அப்போ element less than the pivot element left subarrayக்கு போயிடும். Elements greater than the pivot வந்து will go to the right subarray. Recur on the appropriate subarray depending on the position of the pivot after partitioning. Pivot பொசிஷனையும் கேவையும் கம்பேர் பண்ணி லெஃப்ட் சப் அரேவா ரைட் சப் அரேவா எதை நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். And we are repeating the process until the pivot is at the position k. And at this point, the pivot element will be the kth smallest element. We'll see the algorithm now. We are having two pointers, two variables low and high, beginning and end of the array point out பண்ணிட்டுருக்கோம். Then we are going to choose a pivot element. It can be any random element. So based on the pivot element, we are going to partition that array. அப்போ elements less than or equal to that pivot element வந்து லெஃப்ட்டுக்கு போயிடும், கிரேட்டராக இருக்கிறது எல்லாமும் வந்து ரைட்டுக்கு வந்துடும். ஸோ இதை பண்ணுறதுக்காக we are going to use a function called partitioning. Then we are going to find the index of the pivot element. இப்போ the partition முடிஞ்சு வரும்போது pivot element is placed in the correct position. அப்போ அதனுடைய இண்டெக்ஸும் k-1ம் சேமான்னு பார்க்குறோம் நம்ம. அப்படின்னா pivot is the kth smallest element. அப்படி இல்லாமல் இண்டெக்ஸ் இஸ் லெஸ் தென் k-1. இப்போ உதாரணத்துக்கு k வந்து 5ன்னு இருக்குது, இண்டெக்ஸ் வந்து 3யாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வந்து என்னவாக இருக்குன்னா ரைட் சப் அரேல இருக்கும். ஸோ we are going to update the low to pivot +1. அப்படி இல்லாமல் இண்டெக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் k-1. அப்போ kth smallest element will be in the left subarray, updating the high to pivot -1. So we are going to repeat steps 2 to 7 recursively, and we are comparing the pivot until the low and high points meet. எப்போ எவ்வளோ தடவை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க போகிறோம் நம்ம, low and high points மீட் ஆகணும். So element at that point will be the kth smallest element. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் a given data. இதனுடைய இண்டெக்ஸ் வந்து மேலே கொடுத்துருக்கோம் 0 1 2 3 4ன்ட்டு. கொடுத்துருக்குற k வந்து 4. தட் இஸ் வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த 4th ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். இப்போ இது வந்து 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. இப்போ 4th ஸ்மாலஸ்ட்டுங்கும் போது நம்மளுக்கு 4 தான் வரணும். இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். First we are going to call the function quick select of array the whole array. Lower bound வந்து 0, upper bound வந்து length of array -1, and then k வந்து நம்மளுக்கு 4ன்னு இருக்கும். இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணும்போது 3ன்னு பாஸ் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா இங்கே இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3ன்னு இருக்குது. அப்போ 4th ஸ்மாலஸ்ட் அப்படின்னா இட் வில் பி இந்த 3rd இண்டெக்ஸ். அதுக்காக k வந்து நம்ம 3ன்னு அனுப்புகிறோம் நம்ம. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிவோட் எலிமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ வி ஆர் ஃபிக்ஸிங் 6 as the pivot element. அதாவது கொடுத்துருக்குற அரேயில் லாஸ்ட் எலிமெண்ட்டை பிவோட்டாக எடுத்துக்கிறோம் நம்ம. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணுறோம். வி கெட் த லெஃப்ட் சப் அரே அண்ட் த ரைட் சப் அரே. இப்போ இதனோட பொசிஷன் என்ன 5. இந்த 5 வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் k அப்படின்னு இருக்கும்போது the k will be in the left sub array. So we have to call quick select of low, pivot index -1. அந்த போர்ஷன் வந்து மறுபடியும் நம்ம பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். அடுத்து இந்த பார்ட்டிஷனில் the last element 3 இதை தான் நம்ம pivot எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். அதை பேஸ் பண்ணி இந்த லெஃப்ட் சப் அரே வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். பண்ணும்போது நம்மளுக்கு pivot எலிமெண்ட் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு தரமும் இதனுடைய பொசிஷனையும் அந்த k3யும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இதனோட பொசிஷன் வந்து 2, ஆனால் நம்மளுக்கு வந்து k வந்து 3யாக இருக்குது. 2 இஸ் லெஸ் தேன் த k, அதனால் இட் வில் பி இன் த ரைட் சப் பார்ட் ஆஃப் திஸ் அரே. அப்போ 5 4 தான் நம்மளுக்கு அடுத்து பார்ட்டிஷன் பண்ண போகிறோம். 4 பிவோட் எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ இந்த பார்ட்டிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு யூ கெட் 4 and 5. அப்போ 4 இஸ் பிளேஸ்ட் இன் த கரெக்ட் பொசிஷன். இந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு. Now we are checking the pivot index is equal to k. So we are returning the value. 4th positionல 4ங்கிற டேட்டா தான் இருக்குது. So we have the function partition array the data lower bound and upper bound. இப்போ அப்பர் பவுண்டில் இருக்கிறத தூக்கி நம்ம பிவோட் எலிமெண்ட்டாக வச்சுக்கிறோம். அண்ட் தென் வி யூஸ் திஸ் ஐ எதுக்குன்னா இட் இஸ் த நெக்ஸ்ட் அவைலபிள் இண்டெக்ஸ் வேர் ஸ்மாலர் எலிமெண்ட் வில் பி பிளேஸ்ட். இப்போ இன்சைட் த லூப்
the current element array of j வந்து less than or equal to pivot இருந்ததுன்னா then it gets swapped with the element at index I plus 1. இந்த loop முடிஞ்சு வரும்போது the pivot element will be correctly placed in the position I plus 1. And this is another function quick select. It takes 4 parameters: array, lower bound, higher upper bound, and the k, the element to search. This is the terminating condition. If low is less than or equal to high, partition array low comma high எடுத்து pivot index கண்டுபிடிக்கிறோம். pivot index ஓட பொசிஷனும் கேவும் சேமான்னு பார்க்குறோம். நம்ம சேமா இருந்ததுன்னா we are returning that array of pivot index. அப்படி இல்லாமல் pivot index is less than k. say for example pivot index 5 இருக்குது, k வந்து 8 இருக்குது அப்படின்னா the k must be in the right subpart. lower bound மாற்றிருக்கோம். pivot index plus 1 comma high comma k. மறுபடியும் இந்த quick select நம்ம கால் பண்ணுறோம். இட்ஸ் a recursive call. இல்லாமல் it is in the left subpart அப்படின்னா low அப்படியே வச்சுக்கிறோம். high மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், pivot index minus 1. And we have another function kth smallest array comma k. இந்த இடத்துல we are just checking k வந்து greater than 0வா, நெகட்டிவ் நம்பர் எதுவும் இல்லையா, and it is less than or equal to that length of that array. We are calling this quick select array comma 0 comma lower bound and length of array minus 1 and k minus 1. இந்த இண்டெக்ஸ் வந்து 0th இண்டெக்ஸுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக k minus 1 கொடுத்துருக்கோம். else return none. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா we are returning none. This is how we call this function. This is the given data 3, 1, 4, 2, 5. k is equal to 2 கொடுத்தோம்னா the second smallest. இந்த ஆன்சர் இதில் என்ன இருக்குன்னா 2 தான். ஏன்னா 1, 2, 3, 4, 5 தான் இருக்குது. ஸோ the second smallest will be 2. ஸோ இந்த வீடியோவில் நம்ம kth smallest element கண்டுபிடிக்கிறதுக்காக quick select அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறோம், which uses partitioning. ஸோ குவிக் சார்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கொடுத்துருக்கிற டேட்டாலேருந்து ஒரு பிவோட் எலிமெண்ட் எடுத்து கரெக்ட் பொசிஷனுக்கு வச்சுட்டு லெஃப்ட் சப் பார்ட் இல்லைனா ரைட் சப் பார்ட்டில் மறுபடியும் பார்ட்டிஷன் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.